Hi Janani, happy birthday. This is for you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Janani. Happy birthday to you. ஹாய் ஹாப்பி பர்த்டே ஜனனி. ஜனனிக்கு இன்றைக்கி 19வது வயசு பர்த்டே சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு சரியா? ஸோ ஜனனிக்கு இந்த கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. யார் அவங்க? அப்பா. எத்தனை அடி கேஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன்? அப்பா தான். யோசிச்சு சொல்லணும்னு சொன்னேன்னா இல்லையா? அப்பா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரி ராங் ஆச்சுன்னா என்ன செய்யறேன்னு சொன்னீங்க ஜனனி? பாட்டு பாடுறது தானே சொன்னீங்க. பாடலாமா உங்கள் பாட்டு? ராங் எஸ் ராங் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்ட பிற்பாடு தான் யார் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். பேசும் சுல்தானா உடனே ஜில்லானா ஓகே மிக்க நன்றி, தேங்க்யூ. சரி ஜனனி கிட்ட நான் வந்தோன்னா ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு ஜனனிக்கு 19வது வயசு பர்த்டே. ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாவா? யார் வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்தவங்க? யார் வந்து கொடுத்தது? நான் தானே. யார் கொடுக்க சொன்னது கேட்கலையே, யார் கொடுத்துருதானே கேட்டேன். ஸோ நீங்கள் சொன்னது ரைட்டாக ராங்கா? சாலா, அதாவது ராங். ஸோ அதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஸோ என்னை கொடுக்க சொன்ன நபர் இங்கே தான் இருக்காங்க, அப்பாவை தான் இருப்பாங்க. வேற யாராச்சும் ஜனனிக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்க மாட்டாங்க. சரி இங்கே இருக்கிறவங்கள வேற யாராச்சும் அப்பாவை தவிர்த்து யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இப்போ டான்ஸ் ஆடினார் அந்த அண்ணன் இருக்க மாட்டாங்க, வாய்ப்பில்லை. சரி இந்த அக்காவை இருக்க மாட்டாங்க. கொடுத்தவங்க நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்களா? ஆமாம்மா நான் தான் கொடுத்தேன், என்ன பேர் சொல்லுங்கன்னு. அப்போ எப்படி இங்கே உட்காந்துருக்காங்க? எப்படி இங்கே இத்தனை மணி வரைக்கும் உட்காந்துருக்காங்க? ஸோ யாரா இருப்பாங்க? அப்பாவா இல்லை இவங்களா? இந்த அக்கா இருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக இருக்க மாட்டாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. 2 பேர்த்துல ஒருத்தவங்க. அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் ஆன்சரை. சதீஷ் அண்ணன் யாரோ சொல்கிறாங்க. சதீஷ் அண்ணனும்
ஆனால் இது ஜனனிக்கு கொடுத்தவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்பாவா இல்லை இந்த அண்ணனா இல்லை சதீஷ் அண்ணனா? இந்த அக்கா இல்லை, இல்லவே இல்லை. அப்பயே இந்த அக்கா எத்தனை மணி வரைக்கும் இருக்காங்க? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்பா தான், எப்படி கேட்டாலும் அப்பா தான். சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். இது கொடுத்தவங்க அப்பாவா இல்லை வேறு யாராச்சுமா, இங்கே இருக்கிறவங்க அண்ணனா இல்லை இந்த அக்காவா அப்படின்னு சொல்லிடணும். ஓகே. ஜனனி வந்து இன்னைக்கு உங்களுக்கு 19வது வயசு பர்த்டே. நீங்கள் அவங்களுக்கு ஒரே மகள், செல்ல மகள். ஜனனி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் வந்து எல்லா முயற்சியும் அடி மேலே அடியை எடுத்து வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜனனி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. இதுக்கப்புறமும் ரொம்ப நல்லா வாழ்க்கையில் முன்னேறி நல்லபடியாக பேர் எடுக்கணும்னு சொல்லி விஷஸ் கொடுத்தவர் அவர். அப்பாவும் அம்மாவும் 2 பேர் சேர்ந்து தான் ஜனனிக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி, வந்ததுலேருந்து ஏன் அப்பா மட்டும் சொன்னீங்க? தோணுச்சு. ஸோ இன்னைக்கு செஞ்சவங்க அப்பா தான், அப்பாவும் அம்மாவும் 2 பேர் தான். ஜனனி, அன்பான ஜனனிக்கு ஹாப்பியஸ்ட் பர்த்டே. ஜனனி வந்து குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய பிள்ளை ஆயிட்டீங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு எப்பயுமே நீங்கள் குழந்தையாக தான் தெரியுவீங்க சொல்லி இது கொடுத்துருக்கேன்.